குருடர்களை அவர் சுகமாக்குகிறார். யாருக்கிட்டையும் போய் சொல்லாதீங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க? 31வது வசனத்துல புறப்பட்டு கிளம்பி போய் சொல்றாங்க. அவங்கனால அதை என்ன பண்ண முடியல, அடக்கி வைக்க முடியவில்லை. இது அழுத்துறதற்கு ஒரு காரணம் இருக்கு, பின்னாடி அது வருகிறேன். ஒரு விஷயத்தை ஆண்டவரே வேணான்னு சொன்னாலும் அவங்களால அதை என்ன பண்ண முடியல, அடக்கி வைக்க முடியல. அது தானாய் பீறிட்டு வருகிறது. வேண்டாம் என்று சொன்னாலும் போய் சொல்ற, புறப்பட்டு போய் சொன்னாங்க, கிளம்பி போய் சொன்னாங்க, பஸ் பிடிச்சு போய் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா வேற வழி இல்லாம பாக்குறவங்க கேட்டாங்க, என்னப்பா கண்ணு தெரிஞ்சிருக்கு, எப்படி, யார், எங்க போன, எந்த ஆஸ்பத்திரிக்கு போன அப்படின்னு கேட்கும்போது இப்படி ஒருத்தர் எங்களை சுகப்படுத்திட்டாருன்னு சொன்னா வேறு விஷயம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ட்ரெயின் ஏறி போய் சொல்லிட்டு இருக்காங்க, பர்பஸ்ஃபுல்லா போறாங்க. ஏன், என்ன, அடுத்து வார்த்தைகள் வருகிறது, அதற்கான விளக்கமும் வருகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஊமையான ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள், பிசாசை துரத்துகிறார். பரிசேயர் என்ன சொல்லுகிறாங்க, பிசாசுகளினாலே இவன் பிசாசை துரத்துகிறான்னு 34வது வசனத்திலே சொல்லுகிறார்கள். இயேசு எல்லா பட்டணத்துக்கும் போகிறார். 35வது வசனம், கிராமங்களை சுற்றி நடக்கிறார், ஜெப ஆலயங்களில் உபதேசிக்கிறார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கிட்டு. இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க? சிலர் ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள், சிலர் இவர் தேவதூஷணம் செய்கிறதாக பார்த்தார்கள், வேறு சிலர் இவர் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர், பிசாசினாலே பிசாசை துரத்துகிறவர், இப்படி எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை எப்படி பார்த்தார்? அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் என்னன்னு பார்த்தாரு, அறுப்பாக பார்த்தார். என எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு வகையில குளறுபடிகள் இருக்கிறது, தவறான நம்பிக்கைகள் இருக்கிறது. தேவனை பற்றி கூட தவறான நம்பிக்கை. பெரியாரே இருக்கிறாரியா, பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னவர். இயேசு கிறிஸ்து அவரை பார்த்தாலும் எப்படித்தான் பார்த்திருப்பாரு, அன்போடு, இவரும் ஒரு அறுவடை தான், இவருக்கு நான் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் பார்ப்பார். ஐயோ இவரெல்லாம் மோசமான ஆளு, இவங்களுக்கெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது என்று போகிறவர் அல்ல. ஆகவேதான் என்னுடைய முதல் குறிப்பாக கிறிஸ்துவின் பார்வை கொண்டு நாம் ஜனங்களை பார்க்க வேண்டும். நம்பர் 1, ஹார்வெஸ்ட் இஸ் பிளன்டிஃபுல். அறுவடை எப்படி இருக்கிறது? நம்பர் 1 குறிப்பு, மிகுதியா இருக்கிறது என்று பாருங்கள். அறுவடை, அதாவது ஒவ்வொரு மனிதர்களுடைய குணாதிசயத்தை பார்க்காதீங்க, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும். அப்படி பார்த்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற ஒரு மனிதன் நமக்கு கிடைத்திருக்க வாய்ப்பே கிடையாது. ரட்சிக்கப்பட்டுட்டாரு பவுல், ஞானஸ்நானம் எடுத்து விட்டார். ஆனா அப்போஸ்தலர்கள் அவரை என்ன செய்யல, சேர்த்து கொள்ளவில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இயேசு கிறிஸ்துவின் நேரடி சீஷர்களா இருந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்க யாருமே பவுலை என்ன செய்யல, சேர்த்து கொள்ளல. இப்படித்தான் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம ஆள்களா இருந்திருந்தா டெய்லி தேவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்னு ஒரு கதை இழந்து விடுவாங்க பாருங்க. பவுல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரா, உண்மையானவரா இல்லையாங்கிற ஒரு விஷயம் பேதுருவுக்கு தெரியவில்லை, யாக்கோபுக்கு தெரியல, யோவானுக்கு தெரியல. முக்கியமான சீஷர்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள், நேரடியா வெளிப்பாட்டை பெறுகிறவர்கள், அவர்களுக்கு தெரியவில்லை பவுல் உண்மையான கர்த்தருடைய பிள்ளையா இல்லையான்னு. தேவனும் ஜீவும்பான்னு பேதுருட்ட சொல்லி இருக்கலாமே, ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி இருக்கலாமே. பவுலுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்து பர்னபா மூலமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் உருவாக்குகிறார். எல்லாமே ஜீவும்பான்னு நடந்துறாரு. யோசிக்கணும், நாம பவுலை ரட்சித்த தேவன் இன்றைக்கு யாரை வேண்டுமானாலும் ரட்சிப்பார். நீங்க மனசு விட்டுறக்கூடாது. ஸோ ஹார்வெஸ்ட் இஸ் பிளன்டிஃபுல். இந்த உலகம் முழுவதும் நமக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது, அறுவடையா இருக்கிறது. நீங்கள் அறுவடையாக ஒன்றை பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கை நடவடிக்கை எல்லாமே மாறிவிடும். நீங்கள் ஒருவரை ரட்சிக்கப்பட வேண்டும், இவர் கர்த்தருக்குள்ள வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும். நீங்க கவனமா இருப்பீங்க, நீங்க சண்டை போட மாட்டீங்க, யாருக்கிட்டையும் போய் எடுத்தறிந்து பேச மாட்டீர்கள். பஸ்ல போறீங்க, உங்களுக்கும் கண்டக்டருக்கும் பிரச்சனை ஆகிவிட்டது. அப்புறம் தான் தெரியுது கண்டக்டர் உங்க சபைக்கு வரக்கூடிய ஒருவர்னு. ஆடா ஆமா, இப்பதான் நல்லா தெரியுது. பிரதர் நீங்களா? ஐயோ, நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். யாரோனா, யாரோ என்றால் நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, சண்டை கட்டி ஏறிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா அவரே நம்ம சபையில வரக்கூடிய ஒருவரா இருந்தா அப்படியே வேற வழி இல்லாம அதை என்ன பண்ணிடுறான், சமாதானப்படுத்திக்கிட்டு போயிடுறோம். ஏன், நம்ம ஒரே சபைதானே, என்ன பண்ண முடியும்? நான் கேட்கிறேன், நம்ம சபைக்கு வராத ஒருவர் தான், ஆனால் அவரையும் கர்த்தர் அழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடயே எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நாம யாரு கூட என்ன செய்ய மாட்டோம், சண்டை போட மாட்டோம், எடுத்தறிந்து பேச மாட்டோம், உதாசீனப்படுத்த மாட்டோம், யாரையும் கேவலமாய் பார்க்க மாட்டோம். அதுவும் எஸ்பெஷலி போதகர்கள் ரொம்ப கவனம்.
யாரையாவது நீங்க ஏதோ ஒரு வகையில வெளியிலயோ போகும்போதோ வரும்போதோ கேவலமா திட்டிட்டீங்க, யாருக்கு தெரிய போகுது அப்படின்னா நாளைக்கு அவரே உங்க சபையில வந்து உட்காந்துருவாரு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. வந்து உட்கார்ந்தாரு, இவனா டேய் நீ அந்த பேச்சு பேசுனிய நேத்து, இந்த வேலை பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற, பேசி கொண்டு இருக்கிறாயே, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? 1000 தப்பு அவங்க மேல இருந்தாலும் எப்படி இருக்கும்? அதனால போதகர்கள் வேற வழியே இல்லாம பல்லை கடித்து கொண்டு என்ன செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி பல்ல கடிச்சிட்டுலாம் நம்ம இருக்க வேண்டாம். நம்மளுடைய பாவமே அப்படி இருக்கணும். எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களையும் கர்த்தர் என்ன செய்வார், கொண்டு வருவார். நீங்கள் அவர்களை அஃபன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆகவே உங்களுடைய பார்வை இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு, எல்லாரையும் எப்படித்தான் பார்க்கிறாரு, அறுவடைன்னு பார்க்கிறாரு. நீங்கள் அப்படித்தான் பார்க்கணும். ஸோ ஹார்வெஸ்ட் இஸ் பிளண்டிஃபுல். நம்பர் 2, ஹார்வெஸ்ட் இஸ் பிரசியஸ். அப்படின்னா விலையேற பெற்றதாக அவர் ஜனங்களை பார்த்தார். பாருங்களேன், 36வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. அவர்கள் மேல் மனதுருகுகிறார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளா இருக்கிறாங்களே அப்படின்னா அவங்களுடைய தவறு, அவங்களுடைய குளறுபடி, மூட நம்பிக்கை, தப்பான பேச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஒரு சரியான மேய்ப்பன் அவர்களுக்கு அவர் எப்படி நியாயந்திருக்கிறார் பாருங்க. நீங்கள் நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? அந்த ஆள் சரியில்லைன்னு சொல்லியிருப்போம். நீ எப்படி இப்படி இருக்கிற? உண்மையிலே அவர் சரியில்லாம தான் இருக்கிறாரு. ஒவ்வொருவருடைய தவறுக்கும் அவர் தான் காரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறாரு? இவங்களை வழி நடத்த சரியான மேய்ப்பனில். நாம் அந்த பார்வை கொண்டு பார்த்தாலே ஜனங்கள் எல்லாரும் மேலும் மனதுருகி விடுவோம். அவர்களை விலையேற பெற்றவர்களாய் பார்க்க ஆரம்பித்து விடுவோம். உண்மையும் அதாங்க. யாராவது ஒருத்தர் தவறு பண்ணா, என்னதான் தவறு பண்ணா அவங்க காரணமா இருந்தாலும் நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா வேற மாதிரி இருக்கணும். நமக்கு கிடைச்ச அப்பா அம்மா அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நமக்கு கிடைச்ச நல்ல ஒரு படிப்பு கிடைக்காம இருக்கலாம். நாம ஒரு நல்ல ஊர்ல இருந்திருக்கலாம். அந்த ஊர்ல 24 மணி நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை உள்ள ஒரு ஊர்ல அவங்க இருந்திருக்கலாம். ஒயின் ஷாப்புக்கு பின்னாடி அவங்க வீடு இருந்திருக்கலாம். எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து வந்தாங்கன்னு தெரியாது. நம்மளுடைய பார்வை எப்பொழுதுமே அவர்கள் விலையேற பெற்றவர்கள், மனதுருக வேண்டும். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அப்படித்தான் இருப்பார். ஏன் அவங்க இப்படி? ஒருவேளை நமக்கு கிடைச்ச ஒன்று அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. நன்றாக சம்பாதிச்சு வளர்றவங்களுக்கு இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் 500 எல்லாம் பெருசா தெரியாது. பார்த்திருக்கீங்களா? நல்ல பணம் இருக்கிறது, எனக்கு வெறும் இந்த 100 ரூபாய் 500 எல்லாம் பெருசா தெரியாது. ஆனா மாதமே ஒருத்தர் வெறும் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குவாரு, 10,000 சம்பளம் வாங்குவாரு. அதுக்கும் மிக கம்மியா வாங்குறவங்களுக்குலாம் இந்த 50 ரூபாய் 20 ரூபாய் கூட ரொம்ப அவங்களுக்கு முக்கியமா இருக்கும். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, எங்கேயாவது போய் ஏதாவது ஒண்ணு செலவழிச்சு அந்த 50 ரூபாய் கூட அவங்களுக்கு பெருசா தெரியறதுனால அதை அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. உங்களை எங்கேயோ யாரோ பாக்குறாங்க, திடீர்னு ஒரு டீ ப்ரொவைட் பண்றாங்க, அதுக்கு 50 ரூபாய் ஆயிருச்சுன்னா நாம நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய பணமாய் தெரியாது. ஆனா எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறவர் அந்த 50 ரூபாயை கொடுத்துட்டாருன்னு வைங்க, அவங்களுக்கு அதே சிந்தனையா இருக்கும். சே, இவ்வளவு 50 ரூபாய், சரி ஓகே. ஆனா நம்ம மனசுக்கே அது நிக்காது, தெரியவே தெரியாது. ஒரு முறை நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது கரெக்டா 9th ஸ்டாண்டர்ட், அப்ப பாத்தீங்கன்னா 1 ரூபாயே பெரிய விஷயம் எங்களுக்கு. எங்க பயாலஜி டீச்சர் கூப்பிட்டாரு. இந்த பூஞ்சைகளை பற்றி ஒரு பாடம், கேன்டீன்ல பன்னு வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு. நான் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன். காசு கொடுத்தா தானே போய் வாங்க முடியும். 50 பைசாவோ என்னமோ, என் கையில இருந்ததே 50 காசு கூட இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் கரெக்டா இருந்துச்சு. அவர் போய் வாங்கிட்டு வா, என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு. டேய் போடா அப்படிங்கிறாரு. என்ன சார் காசு? ஒரு பன்னு வாங்குறது கூட அவன்கிட்ட காசு இல்லையா அப்படிங்கிறாரு. அவருக்கு உண்மையிலே எங்க நிலைமை தெரியல. என்ன எங்ககிட்ட இருக்க போகுது? நாங்க போனேன், இருக்கிற காசை எல்லாம் கொடுத்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, என்கிட்ட எதுவுமே இல்லை. அங்க கொண்டு போய் கொடுத்தாச்சு, எப்படியும் திரும்பி தந்துருவாரு. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, என்னுடைய மனதெல்லாம் முடியிற வரைக்கும் இவர் தரமாட்டாரா தரமாட்டாரா. இப்ப நினைக்கிறேன், இதுக்கா இவ்வளவு தூரம் கேவலமா திரிஞ்சிருக்கிறோம். இப்ப எப்படி உனக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா, அதை விட அதிகமா நம்ம கிட்ட காசு வந்துருச்சு, இப்ப அது பெரிய விஷயமா தெரியல. ஆனா அன்றைக்கு அப்படி இல்லை. அது ஒரு சின்ன, எனக்கு கஷ்டப்படுற காசு, அவருக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவர் டீச்சர், ஏகப்பட்ட சம்பளம் வாங்குவாரு, அவருக்கும் அது தெரியாது. என்ன ஒரு பன்னு தானே வாங்கி கொடுத்துட்டான், இவன் என்ன பெரிய ஆளா, பெருசா நமக்கு என்ன செய்து விட்டான். ஆனால் உண்மையிலே எங்க பார்வையிலிருந்து பார்த்தா எல்லாத்தையும் நாங்க போட்டுட்டோம்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் அவர் அதை உணர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் நீங்க ஜனங்களை பார்க்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மேல் எப்ப உங்களுக்கு மனதுருக்கம் வரும் தெரியுங்களா? அவங்க இடத்துல நிற்கும் போதுதான் வரும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் பார்த்தார். அத்தனை பேர் அவரை கேவலமாய் பார்க்கும் பொழுது மனதுருகிறார். இவங்க எல்லாம் மேய்ப்பன் இல்லாம இருக்கிறாங்க, அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்படுறாங்க, பணம் இல்லாமல் இருக்கிறார்கள், சரியான அப்பா அம்மா இல்லாம இருக்கிறாங்க, நல்ல அப்பா அம்மா கிடைக்கல. எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு 3 சின்ன பிள்ளைய இப்பதான் எந்திரிச்சு நடக்குதுங்க. அந்த பிள்ளைகளை விட்டுட்டு நார்த்ல இருந்து வந்தவங்க, அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. வீடு பூட்டி இருக்கு,
3 பிள்ளை ரோட்ல தான் தெரியுதுங்க. எங்களுக்கா ஒரே இவங்க ஒரு நாள் பார்த்துட்டு, என்னங்க இப்படி இருக்கிறாங்க? மதியம் எல்லாம் சாப்பிடுறாங்களா? எதுவுமே தெரியல. இவங்க ஒரு நாள் போய் சாப்பாடுலாம் குடுக்குறாங்க. அந்த பிள்ளைய ஃபுல் கட்டு கட்டுதுங்க. அப்பயே தெரிஞ்சு போச்சு. இவங்க காலையில சாப்பாடு குடுக்குறாங்க. அடுத்து நைட்டு தான் வர்றாங்க. அந்த பிள்ளைய யாருமே கண்டுக்கிறது இல்ல. அந்த வளர்ச்சி, அவங்க ஃபேமிலி, அவங்க நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பிள்ளைகள என்ன பண்ண முடியும்? அந்த பிள்ளை ஒருவேளை ஏதோ ஒரு வீட்டுக்கு போறாங்க. திடீர்னு எதையோ ஒண்ண பார்த்து தூக்கிட்டு ஓடிர்றாங்க. இப்ப நானே எங்க வீட்டுக்குள்ள விடுறேன்னு வைங்க. ஏதோ ஒரு ஆப்பிள் பழத்த பார்த்து தூக்கிட்டு ஓடுறாங்க. என்ன பண்ணுவோம்? நல்லா குச்சி எடுத்து வெளுவெளுன்னு வெளுக்கிறதா? அவங்களுடைய நிலைமைய பார்த்து நம்ம என்ன செய்வோம்? அழுவோம். ஃபுல்லா நிரம்பி இருக்கு பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு குடுத்தாலும் நம்ம பிள்ளைய திங்க மாட்டேங்கிறாங்க. ஆ வேணாம், சாப்பாடு வேணான்றாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காதான்னு இருக்கும் பொழுது அவங்க எளிதா கைய வச்சிருவாங்க. அப்ப நம்ம பார்வை எப்படி இருக்குன்னா, அவர்கள் திருடி விட்டார்கள் என்று நாம பார்த்துட்டோம்னு சொன்னா, சரியான பார்வை கொண்டு நான் பார்க்கவில்லை. அது தவறுதான். அத நம்ம ஊக்குவிக்கல. ஆனா என்னுடைய பார்வை எப்படி இருக்கு? ச்சே, மனதுருகிற ஒரு பார்வை. ஈவன் நீதிமொழிகள்ல அப்படி ஒரு வசனம் இருக்கு. பசிக்கு ஒருத்தன் திருடிட்டான்னா, அதை ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இகழ மாட்டார்கள், வேதனைப்படுகிறார்கள். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒருத்தர் பன்ன திருடிட்டாருன்னா, அங்கு இவன் திருடி விட்டான் என்று ஜனங்கள் பார்ப்பதில்லை என்று நீதிமொழிகளின் ஆசிரியர் எழுதுகிறார். அது போலதான் இன்றைக்கு கர்த்தரை அறியாத பல பேர் தவறு செய்யக்கூடியதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். எல்லாத்தையும் நான் ஊக்குவிக்கல. தவற செய்யறத நான் ஊக்குவிக்கல. ஆனால் அவர்கள் மேல் மனதுருக வேண்டும் என்று சொன்னால், நமக்கு கிடைத்ததை விட அவர்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அப்படின்னு பார்த்தாலே போதுமானது. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு நல்ல மேய்ப்பன் இல்லை என்று பார்த்தார். ஸோ ஹார்வெஸ்ட் எப்பயுமே நம்மளுடைய பார்வைக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஃபர்ஸ்ட் பிளண்டிஃபுல், நம்பர் 2 ப்ரெஷியஸ், நம்பர் 3 பெர்ப்ளெக்ஸ்டு. அர்த்தம் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாமே குறை உள்ளவர்களாக இருந்தார்கள், பிரச்சனை உள்ளவங்களா இருந்தாங்க, மேய்ப்பனற்ற ஆடுகளை சுற்றி திரிந்தவர்களா இருந்தார்கள், தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தார்கள். இன்றைக்கு எல்லா கிறிஸ்டியன் டாக்டரின்ஸ் எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் சிதறப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் புதிதான நம்பிக்கையில போகிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் இன்னும் அதிகமாக அதை நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அதை எப்படி பார்க்கிறார்? சிதறப்பட்டவர்களாக, தொய்ந்து போனவர்களாக பார்க்கிறார். நம்பர் 4 ஹார்வெஸ்ட் இஸ் பெரிஷிங். எனக்கு அன்பானவர்களே, நீங்க நல்ல கிறிஸ்தவராய் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு நபருக்கு கூட கிறிஸ்துவை அறிவிக்கவில்லை, அதை அறிவிப்பதற்கான ஒரு உந்து சக்தி உங்களுக்குள் வரவில்லை என்று சொன்னால், கிறிஸ்துவை நீங்கள் சரியான முறையில அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். கிறிஸ்து உங்க வாழ்க்கையில செய்த எந்த செயலையுமே நீங்கள் உணரவில்லை என்று அர்த்தம். ஆகவே தான் முன்னாடி அந்த உதாரணத்தை நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தயவு செய்து எங்கேயும் போய் என்ன பண்ணிடாத, சொல்லாதே, உறுதியாக கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு போய் தேசமெங்கும் பிரசித்தப்படுத்தினார்கள். எப்படி சொல்லாம இருக்க முடியும்? எங்க வாயை கட்டினா கூட, சைகைகளை கூட நாங்க சொல்லிடுவோம், அப்படி போறாங்க. ஒருவேளை இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னை பற்றி யாருக்கும் அறிவித்து விடாதீர்கள்னு ஒருவேளை இங்க வந்து மேலே ஏறி சொல்றாருன்னா என்ன பண்ணுவோம்? இதுவரைக்கும் நாங்கள் அறிவிக்கவில்லை, சொல்லிட்டீங்கல்ல, இனிமேல் பாருங்க, உங்களையே அறிவிக்க விட மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அறிவிக்க வேண்டாம்னு சொன்னதை போய் அறிவிக்கிறாங்க. எது சத்தியம்? எது உங்கள் உள்ளத்துல உந்தி தள்ளக்கூடியதா இருக்கு? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ததை நீங்கள் உணர்ந்திருந்தால், அவரே வேணான்னு சொன்னா கூட உங்களால என்ன செய்ய முடியாது? சொல்லாம இருக்க முடியாது. ஃபைனலி ஹார்வெஸ்ட் இஸ் பிரையாரிட்டி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுடைய பிரையாரிட்டி தன்னை போல மற்றொரு உயிரினத்தை உருவாக்குவது. தேவன் முதலாக மனிதனை படைத்த போது கூட பழுகி பெருகுங்கள், தேவ சந்ததியை பெரும்படிக்கு. இன்றைக்கு நம்மளுடைய வேலை தேவ சந்ததியை பெற்றெடுத்தல், கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருதல். அவர் பிரையாரிட்டி. இது நம்மளுடைய பிரையாரிட்டியா இருக்கா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? நம்ம குடும்பம், என் பிரச்சனையிலேயே சமாளிக்க முடியல ஆண்டவரே, இதுல போயிட்டு நான் எப்படி என்ன பண்றது? எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய பிரையாரிட்டி தேவ சந்ததியுள்ள ஒரு நபரை இந்த உலகத்தில் உருவாக்குதல். இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கங்க. உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க வேற யாரானாலும் சரி, ஒரு நபரை நீங்கள் தெரிந்தெடுத்து கொள்ளுங்க. அவருக்கு கர்த்தரை உபதேசிங்க, அவருடைய வாழ்க்கையில தேவனை காண்பீங்க. அவரை எப்படியாவது சபை கூடுகையில கொண்டு வந்து அவருக்கு தேவனுக்குரிய சத்தியங்களை காண்பிச்சு அவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துங்க. ஒரே ஒரு நபரை நீங்க இந்த மாதிரி மாற்றுங்கள். ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுகிறவன் எப்படிப்பட்டவன்? ஞானம் உள்ளவன். அவன் செய்கிற வேலை ஞானமுள்ள ஒரு வேலை. அதை ஏன் நீங்க செய்யக்கூடாது? ஒரே ஒரு நபரை நீங்கள் ஆதாயப்படுத்த எடுக்க ஒரு முயற்சி இருக்கு பாத்தீங்களா? அப்பத்தான் நாமே நிறைய விஷயங்கள்ல மாறுவோம். நம்ம லைஃப் தலைகீழாய் மாறிவிடும். ஆத்மாவை ஆதாயம் பண்ணல இருக்கக்கூடிய எல்லா சவால்களும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். போற போக்கில் அப்படியே ஒரு டிராக்ஸ் கொடுத்துட்டு போறதல்ல,
போற போக்குல சுவிசேஷத்தை பஸ்ல உட்காந்துட்டு பக்கத்துல நான் சொல்லிட்டேன்னு திருப்திப்படுத்துகிறத அல்ல. பர்சனல் இவாஞ்சலிசம். ஒரு நபர், உங்களுக்கு தெரிந்த நபரை சந்திங்க, பேசுங்க, பழகுங்க, நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குங்க, உங்ககிட்ட கிறிஸ்து இருக்கிறாருங்கிறத காண்பீங்க, உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள்ல அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்கன்னு நான் சொல்றேன். ஒரு நபரை தேர்ந்தெடுங்கள். ஏன்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி அதுதான். ஹார்வெஸ்ட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி. அதை செய்யலன்னு சொன்னா நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருக்க முடியாது. யார் உண்மை கிறிஸ்தவர்கள்? அறுவடையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அறுக்கிறவர்கள், அறுவடையை அதிகம் என்று பார்க்கிறவர்கள், அறுவடையை விலையேற பெற்ற ஒன்றாய் பார்க்கிறவர்கள். தாங்கள் அறுக்க போகிற ஆத்துமாக்கள் குறைவுள்ளவர்களாய் இருந்தாலும் சிதறடிக்கப்பட்டவர்கள், மேய்ப்பன் இல்லாததினால எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறவங்க. அறுவடை நான் அறுக்காவிட்டால் அவைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்ற பார்வை. ஹார்வெஸ்ட் இஸ் பெரிஷிங். ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? அழிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கடைசியா ஹார்வெஸ்ட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி. ஸோ இந்த சத்தியங்களை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில வேத வசனமாக, வாழ்வியலாக அதை மாற்றி கொண்டு வருவாராக. நம்ம தியானிச்ச வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்.